ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதை தவிர வார் ஸ்டேட்டஸ் என்னன்றத பார்க்கலாம். அண்ட் நிறைய ஜுவல்லரி ஷாப்ல இப்போ ஆடி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ அதை பத்தின டீடைல்ஸுமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ கண்டிப்பா உங்களுடைய கோல்ட் அண்ட் சில்வர் சேவிங்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி பாத்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock வந்து கோல்ட் ரேட் ஏறுமா இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஷார்ட்ஸ்ல போடுறேன். அதே மாதிரி 9:30க்கு அன்னைக்கான கோல்ட் ரேட்டுமே வந்து ஷார்ட்ஸ்ல வருது. சோ அதையுமே நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10 o'clock வந்து சிட்டு பே பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பாத்திரலாம். இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத நான் நேத்து வீடியோலயே சொல்லியிருந்தேன். அதாவது யூஎஸ் அண்ட் ஈரானுக்கு இடையில ஒரு 10 நாட்களுக்கு போர் நிறுத்தம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வந்து மீடியேட்டர் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து பேசி ஒரு 10 நாளாவது ஈரான் அண்ட் அமெரிக்கா வந்து அட்டாக்ஸை நிறுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை போர் நிறுத்தம் வரலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் மார்க்கெட் இப்ப வந்து ஏறி. அதே நேரம் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா போர் வந்து ரொம்பவே தீவிரமா இருக்கு. ஈரான்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வாரா மாறிடுச்சு, இனிமே நாங்க வந்து கண்டினியூஸா அட்டாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா தொடர்ந்து 10 நாட்களாவே ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்கு பதிலடியா அவங்க வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்தோம். அடுத்தது குவைத்துல இருக்கிற அமேசான் டேட்டா சென்டர்ஸ், நிறைய பவர் பிளான்ஸ் மேல எல்லாம் ஈரான் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. ஏமன்ல வந்து ஹவுதி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க வந்து ரெட் சி வழியா கச்சா எண்ணெய் வந்து எந்த நாடுகளுமே எடுத்துட்டு வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே சொல்லிருந்தாங்க. சோ இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, இந்தியா சீனா உட்பட 5 நாடுகள் வந்து கச்சா எண்ணெய அந்த ரெட் சி வழியா எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப வந்து அந்த ஹவுதி அமைப்பு வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் அப்படின்றதுனால அட்டாக் பண்ணாம வார்னிங் மட்டும் பண்ணிட்டு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். என்ன ரீசன்னா, நமக்கு இப்ப வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது வழியாவும் கச்சா எண்ணெய் வரதுக்கான வாய்ப்புகளை முடக்கிட்டாங்க ஈரான். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா ரெட் சி வழியா எடுத்துட்டு வரலாம்னா இப்ப வந்து அந்த ஹவுதின்ற அமைப்புகள் ஈரானோட சேர்ந்துட்டு அந்த சைடுமே பிளாக் பண்றாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் வரத்து பெரிய அளவுக்கு தடைபடும். பிரைஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த விஷயத்துக்கு வந்து ஈரான் அண்ட் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது முடிவுக்கு வந்தா மட்டும்தான் இந்த ரெட் சி வழியாவது உங்களுக்கு வந்து கச்சா எண்ணெய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது ரெண்டு கண்ட்ரீஸுமே வந்து வார ரொம்ப சிவியரா கொண்டு போகிறதுக்கு தான் பாக்குறாங்க. என்னதான் ஒரு சைடு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அடுத்து நடக்கிற சிவியரான அட்டாக்ஸ்ல நிறைய ராணுவ வீரர்கள் எல்லாம் பலியாறாங்க. ஈரான்லயும் நிறைய பொதுமக்கள் குடிக்கிற தண்ணி, அவங்களுக்கான எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலுமே அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றாங்க. அதனால பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களால வந்து அதை ஃபுல் ஃபிளெஜ்டா செய்ய முடியல. சோ இப்படிதான் இருக்கு இப்போதைக்கு நிலவரம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல திரும்பவும் வந்து வார் எஸ்கலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல மீடியேட்டர் கண்ட்ரீஸ் யாராவது தடுத்து நிறுத்தி இவங்களை இந்த ஸ்டேஜோடய வந்து இனிமே சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஏதாவது ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வார் எஸ்கலேட் ஆச்சுன்னா கண்டிப்பா கோல்டனுடைய பிரைஸ் வந்து குறையும். அதே நேரம் இந்த வார் வந்து சமாதானமா ஒரு 10 நாள் ஆனா கூட அந்த 10 டேஸுமே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து செப்டம்பர் மாசம் ரேட் ஹைக் இருக்கா அப்படின்றது நமக்கு இந்த மந்த் எண்ட்ல தெரியும். அதாவது 29, 30 கிட்ட பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெடரல் பேங்க்ல மெயின்டைன் பண்ண போறாங்களா இல்ல ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போறாங்களான்னு தெரியும். அதை வச்சு நம்மளால வந்து கோல்டு பிரைஸ் எப்படி போகும் ஓரளவு டிசைட் பண்ண முடியும். ஆனா டிசம்பர் மாசம் வந்து ரேட் ஹைக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 80% வந்து ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷ கடைசியில கோல்டு பிரைஸ் கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு மத்தியில இந்த போர்னுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். என்னதான் வந்து அமெரிக்கன் டாலர்ல நமக்கு குறைஞ்சாலும் நமக்கு வந்து இந்தியன் ருபியினுடைய வேல்யூவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிளஸ் நமக்கு வந்து இம்போர்ட் டாக்ஸ் போட்டு ஒரு கிராமுக்கு 1000 ரூபாய் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ பெரிய லெவல்ல நமக்கு வந்து கோல்டு குறையுமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். அந்த 13,000 ரேஞ்சில வந்து அதுல இருந்து கொஞ்சம் கூட கீழே இறங்கல. அதாவது ஜூலை 1 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட 13,000க்கு கீழே கோல்டு வரவே இல்ல. சோ எத்தனை பேர் வந்து இதுல சிட்டு பே பண்ணிருக்கீங்க, இன்னும் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வார் வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் மாதிரி வருஷ கணக்கா போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த அளவுக்கு ரெண்டு நாடுகள்கிட்டயுமே ஃபண்ட்ஸ் இல்ல, அதனால சீக்கிரமே வந்து சமாதானத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. சோ எப்படி பார்த்தாலும் இது வந்து மத்த நாடுகள் மேல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால திரும்பவும் பெட்ரோல் டீசல் விலை தட்டுப்பாடு ஏற்படத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கோல்டு பிரைஸ் மட்டும் பார்க்காம ஓவரால் பொருளாதார ரீதியா பார்க்கும்போது இந்த வார் வந்து சீக்கிரம் முடியறது தான் நல்லதா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நேத்து வந்து ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ட்ரம்ப்னுடைய ஆட்சி வந்து முடிஞ்சதுன்னா
பாத்தீங்கன்னா கோல்டு பிரைஸ் இறங்குமான்னு. ஆனா ட்ரம்ப்னுடைய ஆட்சி இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோமோ அதுவும் தெரியல. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய மார்க்கெட் மேனிபுலேஷனுமே அவர் பண்ணிட்டே இருக்காரு. அதனாலதான் நமக்கு கோல்டு பிரைஸ் சரியானபடி குறையல. அதுவுமே ஒரு மேஜர் ரீசன் தான். பார்க்கலாம், எல்லாமே நமக்கு நவம்பர் டிசம்பர்ல தான் தெரியும். சோ இப்ப கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ நெக்ஸ்ட் நம்ம நிறைய ஜுவல்லரி ஷாப் ஆடி மாசத்துக்கான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு கோல்ட ஓரளவு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்க முடியும். சோ இப்ப என்னென்ன ஷாப்ஸ்ல என்ன மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த ஆஃபர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் நேத்து என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்ட்ல 300 டேஸ்ல நம்ம ஃபுல் பெனிஃபிட்ஸோட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ல ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சோ நானுமே ஷாப்ல கால் பண்ணி கேட்டேன். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 330 டேஸ் முடிஞ்சா மட்டும்தான் நமக்கு அந்த போனஸ் வெயிட்டுமே கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ 10th மந்த்ல நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளவு கிராம் சேவ் பண்ணிருப்போமோ அது மட்டும் தான் கிடைக்கும் சொல்றாங்க. சோ நான் இதை 2 பிரான்ச்லயும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இந்த ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுல இந்த இயர் எண்ட்ல தான் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்பதான் அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இத பத்தி இன்னுமே நிறைய டீடைல்ஸ் தெரிய வரும். சோ இப்போதைக்கு அவங்க சொன்னது என்னன்னா 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் நமக்கு போனஸ் வெயிட் ஆட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. சோ இப்ப நம்ம ஆஃபர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்ல என்ன ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கோல்டு ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுனுக்கு நமக்கு 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க. அதே மாதிரி டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஒரு கேரட்டுக்கு 10,000 rupees வரைக்குமே ஆஃபர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த ஆஃபர் மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆஃபரை பார்க்கலாம். நம்ம வாங்குற ஜுவல்லரினுடைய வேஸ்டேஜ்ல 30% மேக்கிங் சார்ஜஸ்ல டிஸ்கவுண்ட் தராங்க. அதாவது கோல்டு அண்ட் டைமண்ட் ரெண்டுத்துலயுமே கொடுக்குறாங்க. சோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 15th வரைக்குமே கொடுத்திருக்காங்க. அதை தவிர நம்ம ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன்ஸ்ல அதாவது எந்த ஒரு டிடக்ஷன்ஸுமே இல்லாம எடுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஆஃபர். மலபார்ல இன்னும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணல. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எந்த ஒரு டிடக்ஷன்ஸும் இல்லாம எடுத்துப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த ஒரு ஆஃபர் இப்பவுமே இருக்கு. அடுத்ததா ஒரு சிஸ்டர் தங்கமயிலுடைய ஆஃபர் பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க இந்த 75% ஆஃபரை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 7% வேஸ்டேஜ்க்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு செயின் மட்டும் தான் இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. சோ ஒரு சில பேங்கிள்ஸ் எல்லாம் அதாவது ரொம்ப பிளைன் பேங்கிள்ஸ் வருது இல்லையா, அது மட்டும் தான் இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. சோ யாருக்காவது முறுக்கு செயின் வாங்கணும்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2% வேஸ்டேஜ்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மத்ததெல்லாம் நமக்கு பிளாட் 3% ஆஃபர்ல வரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பிலோ 10%ல வாங்கிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 31st வரைக்கும் இருக்கு. இது டிஜி கோல்டு க்ளோஸ் பண்ற பீப்புளுக்கும் அப்ளிகபிள் தான். வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு 5000 வரைக்கும் தள்ளுபடி இருக்கு. டைமண்டுக்கு 15,000 வரைக்கும் ஒரு கேரட்டுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. அதே மாதிரி பிளாட்டினம் அண்ட் ரோஸ் கோல்டு ஜுவல்லரிக்கெல்லாம் வேஸ்டேஜ்ல 20% ஆஃபர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சரவணா செல்வரத்னத்தினுடைய ஆஃபர். சரவணா செல்வரத்னம்ல ஒரு கிராமுக்கு நம்ம 1000 ரூபாய் மட்டும் கட்டி கோல்டு ரேட்டை லாக் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்க கட்டுற அன்னைக்கான ரேட்டும் ஆடி பெருக்குக்கான ரேட்டும் கம்பேர் பண்ணி எது லோயஸ்ட் ரேட்டா இருக்கோ அந்த ரேட்டுக்கே உங்களால கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது மகாலட்சுமி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் ஆஃபர். பிளாட் 3% ஆஃபர் கொடுத்திருக்காங்க. நீங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா ஜுவல்லரியுமே உங்களால 3% வேஸ்டேஜ்ல வாங்கிக்க முடியும். இந்த ஷோரூம் உங்களுக்கு திருவான்மியூர்ல இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர். இந்த சரவணா சூப்பர் ஜுவல்லரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை அண்ட் மதுரை 2 இடத்துலயுமே இருக்கு. இந்த 2 இடத்துலயுமே இந்த ஆஃபர் அப்ளிகபிள் தான். இங்க ஒரு பவுனுக்கு நமக்கு 10,000 வரைக்கும் தள்ளுபடி தராங்க. அதே மாதிரி டைமண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரட்டுக்கு 40,000 வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர டைமண்ட் அண்ட் பிளாட்டினம்க்கு மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. அதாவது 0%லயே வாங்கிக்க முடியும். சில்வர் நுழைய எம்ஆர்பி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் 20% டிஸ்கவுண்ட் தராங்க. சில்வர் ப்ராடக்ட்ஸ்க்கு நமக்கு 6000 வரைக்குமே தள்ளுபடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே கண்டிப்பா ஒரு நல்ல ஆஃபர் தான். டைமண்ட் வித்தவுட் மேக்கிங்ல வாங்கிக்கலாம். அண்ட் கோல்ட பொறுத்த வரைக்கும் 10,000 வரைக்குமே ஒரு பவுனுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. அடுத்ததான் நம்ம பாக்குறது ஏகே தங்க மாளிகையினுடைய ஆஃபர். ஏகேல ஒரு கிராமுக்கு நமக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி தராங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ் ஆஃபர். ஜெயச்சந்திரன்ல பாத்தீங்கன்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசா வாங்கும்போது ஒரு பவுனுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா தருவோம்ட்டு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சலானி ஜுவல்லர்ஸ் ஆஃபர். ஒரு பவுனுக்கு நமக்கு 6000 வரைக்கும் ஆஃபர் இருக்குன்னு சொல்றாங்க. டைமண்டை பொறுத்த வரைக்கும் 58,900 ரூபாய்க்கு ஒரு கேரட் நமக்கு தராங்க. இந்த ஆஃபர் எல்லாமே 20th ஆகஸ்ட் வரைக்குமே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பீமானுடைய டி நகர் ஷோரூம்கான ஆஃபர். அதாவது சென்னை பீமாவுடைய ஆஃபர். அதாவது 50% ஆஃபர் கொடுக்குறாங்க கோல்டன் சில்வர் மேக்கிங் சார்ஜஸ்ல. வைரத்தை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ்ல 100% ஆஃபர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையினுடைய
ஆஃபர். என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா, வேஸ்டேஜ்ல ஸ்டட்ஸ் இயரிங்ஸ் எல்லாம் 7% வரும். நெக்லஸ் அண்ட் ஹாரம்லாம் 7% வேஸ்டேஜ்ல வருது. அதே மாதிரி உங்களுக்கு வளையல்லாம் வந்து 5% இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அன்னை ஜுவல்லர்ஸ், பள்ளிக்கரணையில இருக்கு இந்த ஷோரூம். இங்க வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பட்டு புடவையுமே ஃப்ரீயா தருவோம்னு சொல்றாங்க. இதை தவிர ஒரு கிராமுக்கு நமக்கு 350 ரூபாய் லெஸ் பண்ணி தருவோம்னு சொல்றாங்க. வெள்ளியை பொறுத்தவரைக்கும் ஒரு கிலோவுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் கம்மியா தருவாங்க. வைரத்துக்கு 20,000 வரைக்குமே கம்மி பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பாக்குறது ஜாய் ஆலுகாஸ் ஆஃபர். ஜாய் ஆலுகாஸ்ல ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது ஒரு கிராமுக்கு 150 ரூபாய் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்றாங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 வரைக்குமே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்கேஎஸ் தாம்பரம் அண்ட் அண்ணா நகர்னுடைய ஆஃபர். இங்க வந்து நமக்கு பிளாட் 50% ஆஃபர் கொடுத்திருக்காங்க. சோ இதனால உங்களால வந்து எந்த ஒரு ஜுவல்லரியுமே 10% வேஸ்டேஜ் குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ் ஆஃபர். இந்த ஷோரூம் வந்து உங்களுக்கு மதுரையில இருக்கு. இங்க வந்து செயின்களுடைய வேஸ்டேஜ் எல்லாம் 2 to 5% வரும். மத்த ஜுவல்லரி நீங்க எது எடுத்தாலுமே 10 to 15% குள்ள பர்ச்சேஸ் பண்ணி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பீமா நாகர்கோவிலுக்கான ஆஃபர். இங்க என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா, தங்க நகைகளுடைய வேஸ்டேஜ் எல்லாம் 3%, 5%, 7% இருந்து ஸ்டார்ட் ஆகும். வெள்ளிக்கு வந்து எந்த ஒரு செய்கூலி சேதாரமும் கிடையாது. வைர நகைகளுக்கு 15,000 வரைக்கும் ஒரு கேரட்டுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. நீங்க வந்து 1000 ரூபாய் மட்டும் கட்டி ஆடிப்பெருக்குக்கு முன்பதிவு செஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாகர்கோவில் ஷோரூமுக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வெற்றி ஜுவல்லர்ஸ் ஸ்ரீவல்லிபுத்தூர்னுடைய ஆஃபர். என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு பவுனுக்கு நமக்கு வந்து 5000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க. எல்லா பர்ச்சேஸ்க்குமே கோல்டு காயின்ஸுமே ஃப்ரீயா தருவோம்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி 1000 ரூபாய் மட்டும் கட்டி நம்ம ப்ரீ புக்கிங்குமே இங்க வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு ஆகஸ்ட் 3 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பாக்குறது போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் ஆஃபர். போத்தீஸ்ல பாத்தீங்கன்னா கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் எல்லாத்துக்குமே 20 to 60% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. ஆன்டிக் ஜுவல்லரிக்குமே வந்து 20 to 60% ஆஃபர் தராங்க. சில்வர் ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணும்போது பிளாட் 10% ஆஃபர் இருக்கு. பிளாட்டினம்ல வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் அண்ட் ஆங்க்லெட்ஸ்ல வந்து 0% நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ரீ லட்சுமி தங்க மாளிகை கும்பகோணத்தினுடைய ஆஃபர். இங்க வந்து ஒரு பவுனுக்கு நமக்கு 2000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க. ஒரு கிலோ வெள்ளிக்கு 20,000 வரைக்குமே டிஸ்கவுண்ட் தராங்க. வெள்ளி கொலுசுகளுக்கு எந்த ஒரு செய்கூலி சேதாரமும் கிடையாது. கும்பகோணத்துல இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ லட்சுமி தங்க மாளிகையை விசிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஏஜிஎஸ் தங்க மாளிகை திருச்சியினுடைய ஆஃபர். இங்க வந்து ஜூலை 31 வரைக்கும் நீங்க எந்த ஒரு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணாலும் நோ மேக்கிங் அண்ட் நோ வேஸ்டேஜ்ல வாங்கிக்கலாம். ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 3% நமக்கு வந்து டிடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்டா நம்ம பார்க்க போறது பாண்டிச்சேரியில இருக்கிற விஎன்எம் ஜுவல்லர்ஸ் ஆஃபர். இங்க வந்து செயினும் சரி வளையலும் சரி அதுக்கோட வேஸ்டேஜ் வந்து நமக்கு 6.99 கொடுக்கறோம்னு சொல்றாங்க. சோ செயின் வளையல தவிர மத்த எந்த ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு வந்து 10% வேஸ்டேஜ் வரும். வெள்ளிக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 3000 வரைக்கும் தள்ளுபடி தராங்க. சோ இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு வந்து பாண்டிச்சேரியில இருக்கிற ஸ்ரீ விஎன்எம் ஜுவல்லர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் இனிமே எப்படி இருக்கும் பார்த்தோம். வார் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அண்ட் ஒரு சில ஜுவல்லரி ஷாப்னுடைய பெஸ்டான ஆஃபர்ஸ்மே பார்த்தோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.